உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே மீண்டும் எங்களுடைய அருமையான வாழ்த்துக்களை இந்த காலையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். आप सभी को यीशु मसीह के नाम से दोबारा एक और बार इस सुबह के समय पर बधाई देते हैं. இந்த ஓய்வு நாள் காலையிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். और इस रविवार के समय पर आप सभी से मिलने के लिए एक और बार मिलने के लिए हम सभी खुश होते हैं. ஆராதனை இல்லை, அது பெரிய கவலைதான். हमें आराधना नहीं है, ये एक बड़ा एक दुख है. ஆனாலும் ஆண்டவர் இது ஒரு மூலமா இது ஒரு வழியாக உங்களை சந்திப்பதையும் ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவரை உயர்த்தி பாடவும் அவருடைய சத்திய வசனங்களை கேட்கவும் கர்த்தர் இந்த வீடியோ மூலமாய் நமக்கு தந்த அருமையான ஸ்லாக்கியத்தை எண்ணி நான் கர்த்தரை துதிக்கிறேன். हमें आराधना नहीं, ये बड़ी दुख की बात है, लेकिन फिर भी परमेश्वर ने इस वीडियो के द्वारा परमेश्वर का स्तुति करना, उनकी आराधना, उनकी महिमा करने के लिए हमें एक मौका दिया. उसके लिए परमेश्वर का स्तुति करता हूँ. हमारे लिए आप प्रार्थना करते आ रहे हैं, मैं जानता हूँ. ஒவ்வொரு காலையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் எல்லாருடைய குடும்பங்களை நினைத்து பெயர் சொல்லி நான் ஜெபித்து வருகிறேன். आप सभी के लिए परमेश्वर के सम्मुख में हर एक बड़ी बोर के समय पर मैं नाम देखकर पुकार कर सबके लिए प्रार्थना करता हूँ. अभी तक परमेश्वर ने हमें चलाया, आगे भी परमेश्वर हमें चलाएंगे. हम सभी प्रार्थना करेंगे. हमारे स्वर्गीय अच्छे पिता, आपके बहुमूल्य प्रेम के लिए हम धन्यवाद देते हैं. आप कितने भला हैं. இந்த காலையிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து சுத்தமான தெய்வத்தை ஆராதிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு தந்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். इस सुबह के समय पर हम सभी के साथ मिलकर पवित्र परमेश्वर को आराधना करने के लिए हमें एक मौका दिया, उसके लिए धन्यवाद देते हैं. इस सुबह के समय पर गाने वाले गीत को आशीर्वाद कीजिए, सुनने वाले संदेश वचन को आशीर्वाद कीजिए. ये पूरे आराधना भर आपके प्रशंसा से भर के रखिएगा. பிள்ளைகளோடு ஆவியானவர் ஒரு மெய்யான ஒரு ஆராதனை என்பதை அவர்கள் அறிந்து இருக்கிற இடங்களிலே உம்மை உயர்த்தி துதிக்க ஆராதிக்க உதவி செய்யுங்க. और ये सुनने वाले हृदय के साथ, सुनने वाले बच्चों के साथ परमेश्वर ये सच्चा एक आराधना है करके आराधना भय भक्ति के साथ आराधना करने के लिए परमेश्वर ने आप तैयार कीजिए. आपको ही महिमा परमेश्वर स्तुति धन्यवाद देते हैं. यीशु मसीह के नाम से मांगते अच्छे परमेश्वर पिता, आमीन. நம்முடைய பாடப்புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும். நம்முடைய பாடப்புத்தகத்திலே 88வது பாடல், ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடிவரை உம்மை தொழுகிடுவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது எத்தனையோ இடங்களிலே இதை போன்ற வார்த்தையை அவர் சொல்வதை நாம் காண முடியும். என் உயிருள்ள நாளெல்லாம் நான் துதிப்பேன், ஆராதிப்பேன் என்று சொல்கிற வார்த்தைகள் ஏராளம். அதை வைத்து இந்த பாடலை எழுதியிருக்கிறார். நாமும் ஒரு டெடிகேஷனோடு, ஒரு ஒப்பு கொடுத்தனோடு, ஒரு விளைவோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன், ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே, பிடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, இனிவே
வெளியே எங்கள் பிரியம் நீரே என்றென்றும் தொழுதிடுமே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுமே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுமே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர், முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். ஆயத்தமாய் நான் சேர்த்திடவே அனுதினம் வணங்கிடுவே, ஆயத்தமாய் நான் சேர்த்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர், முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே, ஆயத்தமாய் நான் சேர்த்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ரெண்டாயிரத்தி 605 பாடல் என்ன பாடுவோம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவரே, கேடலும் நீரே மகிமை நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே,
தகப்பனே தந்தை தலை நிமிர செய்பவன் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவன் நீரே, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து போவதில்லை, தகப்பனே தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன். தகப்பனே தந்தை தலை நிமிர செய்பவன் நீரே, தகப்பனே தந்தை தலை நிமிர செய்பவன் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தை தலை நிமிர செய்பவன் நீரே, படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறேன், படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறேன். அச்சமில்லையே கலக்கம் இல்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தை தலை நிமிர செய்பவன் நீரே, தகப்பனே தந்தை தலை நிமிர செய்பவன் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பே, அறிவு கெட்டா பேரமதி பாதுகாக்குதே, நின்பதற்கவே தூய்மையானவை அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. அப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவன் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவன் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காம் சோதரிப்பே, அறிவு கெட்டா பேரமதி பாதுகாக்குதே, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவன் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவன் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே
செய்பவர் நீரே. கலை நிமிர செய்பவர் நீரே. கலை நிமிர செய்பவர் நீரே. கலை நிமிர செய்பவர் நீரே. यीशु के चर्च के लिए यीशु है सच गढ़िया, उसकी हम पेड़े, हरी चराइयों में हमें चराता है। यीशु है सच गढ़िया, उसकी हम पेड़े, हरी चराइयों में हमें चढ़ाता है। हालेलुया में, हालेलुया में, हालेलुया में, हालेलुया में। वादी पहाड़ी में ले चलता है, जहाँ पर सुखदाई चरनी देती है। वादी पहाड़ियों में ले चलता है, जहाँ पर सुखदाई चरनी बहती है। यीशु है सच गढ़िया, उसकी हम पेड़े हैं, हरी चराइयों में हमें चढ़ाता है। हालेलुया में, हालेलुया में, हालेलुया में, हालेलुया में। मार्गों में मेरी रक्षा वो करता है, शैतान के हाथों से हमें छुड़ाता है। मार्गों में मेरी रक्षा वो करता है, शैतान के हाथों से हमें छुड़ाता है। यीशु है सच गढ़िया, उसकी हम पेड़े हैं, हरी चराइयों में हमें चराता है। हालेलुया में, हालेलुया में, हालेलुया में, हालेलुया में। हमको किसी का तो डर नहीं है, क्योंकि यीशु जो मेरा साथी है। हमको किसी का अब तो डर नहीं है, क्योंकि यीशु जो मेरा साथी है। यीशु है सच गढ़िया, उसकी हम पेड़े हैं, हरी चराइयों में हमें चराता है। यीशु है सच गढ़िया, उसकी हम पेड़े हैं, हरी चराइयों में हमें चराता है। हालेलुया में, हालेलुया में, हालेलुया में, हालेलुया में। நாம் எழுந்திருந்த ஆண்டவராகி கர்த்தரை
உயர்த்தி நாம் துதிக்கணும். हम सभी खड़े होकर हमारे परमेश्वर यहोवा का स्तुति करेंगे। அவர் ஆராதனைக்குரியதானவர். वो आराधना के लायक है प्रभु। கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் அவரை துதிக்க, அவரை ஆராதிப்பதற்காக. परमेश्वर ने हमें चुना हुआ मकसद यही है कि ताकि हम उनको आराधना और हम उनका स्तुति कर सकें। அவர் யார்? அவர் உண்மை உள்ளதானவர். वो कौन है? वो सच्चा परमेश्वर है। அவர் ஆவியாயிருக்கிறார். वो आत्मा बनकर है। அவர் நம்மை ரட்சித்தவர். वो हमें उद्धार किए हैं। நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினவர். उन्होंने हमारे पापों से हमें छुटकारा दिया। நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தவர். हमारे अक्रमों से हमें நம்முடைய उठाया। வியாதிகளிலிருந்து நம்மை சுகமாக்கினவர். हमारे बीमारी से हमें चंगा दिया है। நம்மை ரட்சித்தவர், நம்மை அபிஷேகித்தவர். हमें उद्धार करके हमें अभिषेक किया। இது நாள் வரைக்கும் நம்ம ஜீவனோடு பாதுகாத்தவர். आज तक हमें जीवित रहकर हमें सुरक्षित रखा। ஆண்டவராகிய கர்த்தரை நாம் உயர்த்தி நாம் துதிக்கலாம். हम वही परमेश्वर का स्तुति और महिमा ஆண்டவரே, करेंगे। உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். परमेश्वर हम आपको धन्यवाद देते हैं। உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். हम आपको धन्यवाद देते हैं நீர் प्रभु। எங்களுடைய தகப்பனப்பா. आप हमारे परमेश्वर நீர் पिता हैं। எங்களுடைய தகப்பன். आप हमारे पिता நீர் हैं। எங்களை தலை நிமிர செய்தவர். आप हमें परमेश्वर हमारे सर ऊंचा करके रखे ஒன்றுக்கும் हैं। கவலைப்படாமல் எங்களை இது நாள் வரைக்கும் பாதுகாத்த தேவனப்பா. हम किसी के लिए भी दुख उठाने के लिए परमेश्वर हम आपने नहीं உம்மை किया, हमें உயர்த்தி सुरक्षित நாங்கள் रखा। துதிக்கிறோம். आपको उन्नति स्थान देकर हम स्तुति करते हैं। தகப்பனே, தந்தை, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தை, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் பாடுவோம். தகப்பனே, தந்தை, தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் சொல்லுவோம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். நன்றிக்கு நாமே எங்களை தலை நிமிர செய்கிறதான தேவன். परमेश्वर हमारे सर ऊंचा करके रखने वाले உம்மை परमेश्वर, நான் துதிக்கிறோம் ராஜா. आपका हम स्तुति करते हैं। உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். आपको हम आदर करते நீர் हैं। செய்த நன்மைகள் ஏராளம். आपने हमारे लिए किए भलाई अनेक है। நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. ஐயா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே. எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. நீர் செய்த அதிசயங்கள் ஏராளம். आपने हमारे लिए किए भलाई अनेक है எத்தனை परमेश्वर। நாம் இருந்தாலும் நீ செய்தவைகளை சொல்லி முடியாதப்பா. परमेश्वर कितने भी चाहे हमारे காலையில मुंहों को உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை
உம்மை நாங்கள் துதிக்கிறோம். इस सुबह के समय पर आपके बच्चों के साथ मिलकर हम आपका நாங்கள் உம்மை स्तुति करते हैं। கனப்படுத்துகிறோம் அப்பா. परमेश्वर आपको बधाई देकर आपको आदर करते हैं। கர்த்தர் இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க. परमेश्वर इस आराधना को आप आशीर्वाद வாசிக்கிற कीजिए। தேவ வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. पढ़ने वाले वचनों को संदेश வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. सुनने वाले संदेश को भी आप आशीर्वाद कीजिए। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता। ஆமென். आमीन आमीन। எல்லாரும் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். हम सभी एक भजन संगीता ले लेंगे। சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். भजन संगीता 23वें अध्याय को हम बदल बदल पढ़ेंगे। எல்லாரும் எழுந்திருந்து நம்ம கையில் இருக்கிறதான வேதாகமத்தை நம்முடைய கரத்திலே பிடித்து அதை நாம் பயபக்தியோடு கூட நாம் வாசிப்போம். हम सभी खड़े होकर हमारे हाथ में शास्त्र पकड़कर भयभीति के साथ हम उसे पढ़ेंगे। கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். वो मुझे हरी भरी चराइयों में बैठाता है, वो मुझे सुखदायी जल के झरने के पास ले चलता है। அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். चाहे मैं घोर अंधकार से भरी हुई तराई में होकर चलूं तो भी हानि से न डरूंगा, क्योंकि तू मेरे साथ रहता है। तेरे सोटे और तेरी लाठी से मुझे शांति என் मिलती है। சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. निश्चय भलाई और करुणा जीवन भर मेरे साथ साथ बनी रहेंगी और मैं यहोवा के धाम में सर्वदा वास करूंगा। ஆமென். आमीन। நாம் எல்லாரும் வாசித்த சங்கீதக்காய் நாம் எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம். हम सभी पढ़े हुए इस भजन संगीता के लिए परमेश्वर का स्तुति करेंगे। அன்பின் இயேசு பிதாவே, நாங்கள் ஒரு முறை துதிக்கிறோம் ராஜா. हमारे प्रेमी अच्छे पिता, हम एक और बार आपका धन्यवाद देते हैं। ஆண்டவரே, பரம மேய்ப்பராக இருக்கிறீர். आप हमारे लिए परमेश्वर एक चरवाहा है। இந்த ஆண்டவரே இந்த காலையில எங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிற ஆண்டவரை நாங்கள் துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். आज इस सुबह के समय पर हमारे चरवाहा जो हमारे योवा है उनके लिए हम स्तुति करने के लिए आए, उसके लिए हम இந்த धन्यवाद காலையில देते நாங்கள் हैं। கேட்க போகிற வார்த்தைகளை உங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். इस सुबह के समय पर हम सुनने वाले वचनों को, संदेश को आपके हाथों में अर्पण करते हैं। ஆசீர்வதிங்க, எங்களோட இடைப்படுங்க. आशीर्वाद कीजिए, हमारे साथ बात வசனங்களை कीजिए விட்டு உங்களுடைய ஜனங்களுக்கு தாங்க. और इस वचनों को तोड़कर आपके बच्चों को दीजिएगा। கேட்கிற பிள்ளைகளுக்கு அது தேனிட்டு பணியாரமாக இருக்கட்டும். और सुनने वाले बच्चों को वो एक मीठा रोटी की तरह होना चाहिए। இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता। ஆமென். आमीन आमीन। இந்த காலையிலே மழை போல வருகிறவர் என்கிற தலைப்பில் உங்களோட நான் பேச நினைக்கிறேன். इस सुबह के समय पर आपके साथ वर्षा के समान आएगा करके मैं इस वाक्य में, इस विषय में बात करना चाहता हूँ। ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். होशे के पुस्तक 6 अध्याय 3 वचन हम ले लेंगे। அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறிய போலவும் நம்மிடத்திலே வருவார். वो वर्षा के समान हमारे ऊपर आएगा, वरन बरसात के अनंत की वर्षा के समान जिससे भूमि அவர் सूखती है। மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறிய போலவும் நம்மிடத்திலே வருவார். वो वर्षा के समान आएगा और पृथ्वी में जो होता वो अनंत के वर्षा के समान இந்த आएंगे। காலையிலே இயேசுவுடைய வருகை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேச வரவில்லை. इस सुबह के समय पर आपसे यीशु के बारे में बात करने नहीं आया இதை हूँ। வாசித்த உடனே இயேசுவுடைய வருகை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். और इससे पढ़ने से यीशु के जो आगमन के बारे में हम ऐसा पढ़ते हैं। ஆனால் இந்த காலையிலே அதை குறித்து நான் உங்களோடு கூட பேசாமல், लेकिन हम इसके बारे में मैं आज इसके बारे में आपसे बात नहीं करने वाला ஆண்டவராகிய हूँ। கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களிடத்திலே தேவன் எப்படி வருகிறார், இந்த காலையிலே எப்படி உங்கள் மத்தியிலே அவர் இருப்பார் என்பதை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். लेकिन परमेश्वर यहोवा आज आपके परिवार के साथ किस तरह आएंगे, किस तरह रहेंगे करके मैं आपको बताने आया அவர் हूँ। சொல்லுகிற அந்த வார்த்தைகளை, ஓசியா சொன்ன அந்த வார்த்தைகளை கவனிங்கள். அவர் மழை போல உங்களிடத்திலே வருவார்.
ओसिया ने जो वाक्य कहा, वचन का, उसे ध्यान दीजिए। वो एक वर्षा के समान आपके ऊपर அவர் आएगा, மழையை போல இடத்தில் அவர் வருவார். एक वर्षा के समान आपके ऊपर आएगा। இந்த காலம் ஒரு மழை பெய்யக்கூடிய ஒரு காலத்திலே நாம் ஜீவிக்கிறோம். ஜூன் மாதம் நமக்கு மழை வரும். ये जून का महीना जो है, ये समय पर हमें वर्षा आता है, बारिश आता है। அந்த மழைக்காக எதிர்பார்க்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். इस बरसात को हम उसके तैयारी में हैं। ஏனென்றால் மழை இல்லாவிட்டால் நம்முடைய தேசம் எப்படி இருக்கு என்பது நமக்கு தெரியும். क्योंकि अगर बरसात नहीं होगा तो ये देश कैसा हो जाएगा हमें पता है। குடிக்கிற தண்ணீர் இல்லாமல் பூமி வறண்டு வறட்சியாக அமிதமாய் பஞ்சம் நிறைந்ததாய் பிரச்சனை நிறைந்ததாய் மாறிவிடும். पीने के लिए पानी भी नहीं होगा और ये वन जो है और ये देश जो है वन प्रदेश जैसा सूख जाएगा और अकाल आ जाएगा। மழை இல்லாமல் இந்த மகாராஷ்டிராவில் எத்தனை கிராமங்கள் அமிதமாய் பஞ்சத்திலும் வறட்சியிலும் இருந்து தற்கொலைக்கு நேராக ஓடுகிற விவசாயிகளை குறித்து நாம் எத்தனை முறை நாம் வாசித்து இருக்கிறோம். बारिश के बगैर कितने इस महाराष्ट्र शहर में कितने गांव में हमने देखा है कि किसान लोगों ने पानी के बगैर उनका खेत उनका सब सूख गया है, इसलिए वो ஒரு மழை நமக்கு அவசியம். इसलिए हमें बरसात की इतनी जरूरत होती இந்த है। காலையிலே உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வறட்சி நிறைந்தவர்களாய் ஸ்தோத்திரம் சோர்ந்து போனவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா? इस सुबह के समय पर आप आपके जीवन में बहुत निराशपन में, बहुत सूखेपन में हो क्या? உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய மழை, ஆசீர்வாதத்தின் மழை உங்களுக்கு தேவை. आपको एक आत्मिक वर्षा की जरूरत है, एक आशीर्वादित वर्षा की जरूरत है। ஆண்டவராகிய கர்த்தர் மழை போல இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த காலையிலே அவர் வாக்கு கொடுக்கிறார். इस सुबह के समय पर परमेश्वर वाचा देते हैं कि आपके परिवार के ऊपर एक वर्षा के समान मैं उतरूंगा। அமிதமாய் அந்த மழை பெய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். जब ये वर्षा आपके ऊपर होगा तो आपका जीवन बहुत हरा भरा हो जाएगा। பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகும். आपके परिवार के सारे समस्याएं दूर हो जाएंगी। ஆண்டவரிடத்திலே அமிதமாய் எலியா தீர்க்கதரிசி அன்னைக்கு சமாரியால மழை இல்லாததினாலே முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு அவர் ஜெபித்தது போல पर मैं उस समय पर एलिया भविष्यद्वक्ता जब बारिश नहीं था तब परमेश्वर से उसने घुटना टिकाकर उसने प्रार्थना की। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நான் இந்த நாட்களிலே கர்த்தாவே மழை போல வருவேன் என்று சொல்லி இருக்கிறீரே, எங்களுடைய குடும்பத்திலே அந்த மழை போல நீர் இறங்கி வர வேண்டும். इस सुबह के समय पर हम परमेश्वर से पूछेंगे, परमेश्वर आपने कहा कि एक वर्षा के समान आपके ऊपर उतरूंगा, तो परिवार में हम परमेश्वर उतरिएगा। आप पूरे हक के साथ परमेश्वर से पूछिए। परमेश्वर आपको आशीर्वाद करने के लिए बहुत भला है। इस सुबह के समय पर ஸ்தோத்திரம் இந்த வசனங்களை கொண்டு ஒரு 5 மழையை குறித்து உங்களோடு கூட நான் பேசும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். इस वचनों को लेकर एक 5 वर्षा के बारे में आपसे बात करने के लिए मैं आया हूं। ஒரு மழை நமக்கு தேவை. हमारे लिए वर्षा की बहुत जरूरत है। மழை இருந்தால் தான் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் உயர்ந்து காணப்பட முடியும். जब बरसात होगा तो ही आत्मिक जीवन में हम उन्नति स्थान पाएंगे। மழை நமக்கு மிக அவசியம். आत्मिक वर्षा बहुत जरूरत है हमें। ஆதியாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 7वां अध्याय 11-12 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 11-12 वचन पढ़ेंगे। அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் திறந்தன, வானத்தின் மதகுகள் திறவுண்டன. उसी दिन बड़े गहरी समुद्र के सब सोते फुट निकले और आकाश के भरोसे खुल गए। பூமியின் மேல் ஒரு பெரிய மழை பெய்தது. पृथ्वी पर एक बड़ा सा एक बरसात हुआ। அந்நாளிலே மகாளத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் திறந்தன, வானத்தின் மதகுகள் திறவுண்டன, ஒரு பெரிய மழை பெய்தது. उस दिन बड़े गहरी समुद्र के सब सोते फुट निकले और आकाश के भरोसे खुल गए। நோவாவின் காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். नोआ के दिनों में हुआ एक संभव। அது நிமித்தமாய் அந்த உலகம் முழுவதும் அந்த நாட்கள் அழிந்தது என்று பார்க்கிறோம். उसके वजह से उन दिनों में पूरा संसार नष्ट हो गया हम देखते हैं। ஆனா இந்த நியாய தீர்ப்பினுடைய மழை நான் உங்களுக்கு இந்த காலையில பேசவில்லை. लेकिन इस न्याय के दंड के बारिश के बारे में मैं आपसे बात नहीं करने आया हूं। காரணம் அந்த மழை பெய்யும் பொழுது அந்த பேழை மேலே மேலே அது உயர்ந்து கொண்டே வந்தது.
लेकिन मैंने ये लिया वचन क्योंकि जब इसमें बरसात हुआ था तब वो जहाज जो है ऊपर ऊपर बढ़ता गया। எல்லா மலைகளும் அங்கிருக்கிற எல்லா விதமான ஹில்ஸ் எல்லாம் மூடத்தக்கதாய் உயர்ந்த மலையாகிய அரராத் என்று சொல்லக்கூடிய ஒரு மலையிலே போய் அந்த பேழை தங்கினது। और सारे जब सब कुछ भर गए थे, सब कुछ समुद्र से पानी से भर गया था, तब एक अरारात करके एक चट्टान के पास जाके ये जहाज खड़ा हो गया। ஜீவிதத்திலே வளர வேண்டும் என்றால் ஆவிக்குரிய மழை நமக்கு தேவை। अगर आप आत्मिक वर्षा में भरना है तो आत्मिक जीवन में बढ़ना है तो आत्मिक वर्षा की जरूरत है। நிமித்தமாகத்தான் அந்த பேழை உயர்ந்தது போல ஆவிக்குரிய மழை உங்களுடைய வாழ்க்கையிலே பெய்யும் பொழுதுதான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே சகல விதமான நன்மையிலே நீங்கள் உயர்ந்து காணப்படுவீர்கள்। और जैसे ये बरसात के कारण ही वो जहाज बढ़ने लगा, उसी तरह आपके बरसात के आत्मिक बरसात में ही आपको उन्नति स्थान पाएंगे, सब में आप आशीर्वादित बन जाएंगे। हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த காலையிலே அந்த மழையை குறித்து நாம் தியானிப்போம்। परमेश्वर के बच्चे आप और मैं इस सुबह के समय पर इस बरसात इस वर्षा को लेकर ध्यान மழையை குறித்து மிக வேகமாய் சொல்லி நான் முடிக்கிறேன்। एक 5 वर्षा के बारे में बहुत जल्दी बोलकर समाप्त करता हूँ। உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்। व्यवस्था विवरण का पुस्तक 32वां अध्याय 2रा वचन ले लेंगे। மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும்। जैसे हरी घास पर बरसी वैसे ही मेरा भी उपदेश बरसेगा। மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும்। और मेरे जैसे हरी घास पर वो बरसात बरसती है वैसे ही मेरा उपदेश भी बरसेगा। தேவனுடைய சபையிலே கர்த்தருடைய ஜனங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளருவதற்கும் தேவனுக்குள் தேர்ச்சி அடைவதற்கும் கர்த்தருடைய உபதேசம் மிக மிக அவசியம்। परमेश्वर के बच्चे पर आत्मिक जीवन में बढ़ने के लिए और उनके फसल होने के लिए हमें इस उपदेश का बहुत जरूरत है। கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே கொலோசியோं का पुस्तक 1:28 में அந்த நாட்களிலே அப்போஸ்தலர்கள் விசேஷமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ஒரு மோட்டிவாக வைத்துதான் சபையை அவர் அபிதமாய் அவருடைய ஜீவிதத்திலே நடத்தி கொண்டு வந்தார்। और उन दिनों में प्रेरित पौलुस जो है वो इसी उपदेश के कारण ही उन्होंने उस कलीसिया को चलाते आए। அதுதான் அவருடைய மோட்டிவாக இருந்தது। वही उनका एक मोटिव था। கொலோசியர் 1ஆம் அதிகாரம் कोलोसियों 1 अध्याय 28ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்। कोलोसियों 1 अध्याय 28 वचन ले लेंगे। எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேர்ந்தவனாக நிறுத்தும்படிக்கு और कोई भी मनुष्य को परमेश्वर मसीह में हम उठने के लिए அவரையே நாங்கள் அறிவித்து उन्हें ही हम बताते हैं। எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனையும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணிக்கிறோம்। और कोई भी मनुष्य को हम उन्हें व्यवस्था देकर हम उन्हें उपदेश करते हैं। அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு மோட்டிவை பாருங்கள்। और प्रेरित पौलुस का एक मोटिव यहाँ எந்த पर देखिए। மனுஷனும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் தேர்ந்தவனாய் இயேசுவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த வேண்டும்। किस मनुष्य को हम मसीह में वो सच्चा है करके मसीह के सामने उसे रुकाना है। ஆகையால் எல்லா மனுஷனுக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம், அந்த மனுஷனுக்கு எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம்। इसलिए सभी मनुष्यों को हम उन्हें शिक्षा देते हैं, उन्हें बुद्धि देकर उन्हें ज्ञान देते हैं। இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு உபதேசம் சபைக்கு கட்டாயம் அவசியம்। ताकि क्योंकि मसीह के सामने अगर उसे योग्य बनना है तो हमें उपदेश की जरूरत है। ஆழமான சத்தியத்தில் மகிமையான சத்தியங்கள் அபிதமாய் சபையின் மூலமாக வெளிப்பட வேண்டும்। गहराई जो सच्चाई है वो इस कलीसिया के द्वारा हमें प्रकट होना है। ஜீவிதத்தில் வளர வேண்டும்। कलीसिया के लोग जो है आत्मिक जीवन में बढ़ोतरी पाना है। उपदेशம் என்பது சபையினுடைய முதுகெலும்பாய் இருக்கிறது। उपदेश जो है वो हमारे कलीसिया का जो है वो एक मुख्य कारण है। வசனம் என்பது ஒரு சபையினுடைய ஒரு ஜீவனாக இருக்கிறது। वचन जो है कलीसिया का एक जीवन है। இது ரெண்டும் நமக்கு தேவை। ये दोनों की बहुत जरूरत है। उपदेशம் நமக்கு தேவை, வசனம் நமக்கு தேவை। उपदेश का जरूरत है, वचन का भी जरूरत है। உபதேசமாகிய அந்த முதுகெலும்பு ஒரு மனுஷன் இல்லாவிட்டால் அவன் கர்த்தருக்காக அவன் நிமிர்ந்து அவன் நிற்க முடியாது।
और अगर उपदेश का जो मुख्य हमारे शरीर का जो बीच का हड्डी है, अगर वो नहीं होगा तो वो मनुष्य खड़ा नहीं हो அவர் सकता। நிமிர்ந்து நிற்பதற்கு அவர் நடப்பதற்கு எப்படி ஒரு முதுகெலும்பு தேவையோ அதே போல் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் உங்களுக்கு முதுகெலும்பாகிய உபதேசம் கட்டாயம் தேவை. और अगर हमें जैसे एक मनुष्य को उसके शरीर के जो बीच भाग का वो हड्डी का बहुत जरूरत होता है, उसी तरह कलीसिया में हमें उपदेश की बहुत जरूरत होती है। அப்படியே நம்ம வேதாகமத்திலே பரிசுத்த வேதாகமத்திலே சுவிசேஷத்தையும் அறிவிக்கிறது உபதேசத்தையும் அறிவிக்கிறது. हमारे पवित्र शास्त्र में सुसमाचार भी बताया गया है, उपदेश भी बताया गया है। சுவிசேஷம் ஒரு மனுஷனை கிறிஸ்துவண்டைக்கு கொண்டு போகிறது. सुसमाचार एक मनुष्य को मसीह के पास लेके जाता है। சுவிசேஷம் ஒரு மனுஷனை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்துகிறது. सुसमाचार एक मनुष्य को मन फिराता है। சுவிசேஷம் ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு செல்கிறது. सुसमाचार एक व्यक्ति को उद्धार के रूप में लेकर जाता है। கிறிஸ்துனுடைய இரத்தத்தை, கிறிஸ்துனுடைய மரணத்தை, கிறிஸ்துனுடைய பாடுகளை அந்த சுவிசேஷம் நமக்கு அறிவித்து நம்மை ஸ்தோத்திரம் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு செல்கிறது. मसीह का जो कष्ट है, मसीह का लहू, मसीह का जो सूली पर चढ़ना, उन्होंने हमारे लिए किए जो भी भली है, वो सभी सुसमाचार के ओर लेके जाता है। अभी நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நுழைவதற்கு அது ஒரு ஆரம்ப படியாகும். सुसमाचार हमारे आत्मिक जीवन में अंदर आना एक आरंभ होता है। ஆனால் உபதேசம் எப்படிப்பட்டது? लेकिन उपदेश कैसा होता है? உபதேசம் ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்துவை போல அவனை மாற்றுகிறது. उपदेश जो है एक व्यक्ति को मसीह की तरह बदलता है। ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை பூர்ணத்துக்குள்ளாய் கொண்டு போகிறது. एक उद्धार पाया हुआ एक व्यक्ति को वो पूरा करता है। உபதேசம் அவனை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறது. उपदेश एक व्यक्ति को पवित्र बनाता है। உபதேசத்தினுடைய முடிவு அவன் பூர்ணமான ஒரு மனுஷனாய் இயேசுக்குள்ளாய் கொண்டு போய் அபிதமா நிற்க பண்ணுகிறது. उपदेश का जो अंत होता है वो एक पूरा मनुष्य बनकर वो इस यीशु के समान उसे खड़ा रखता இயேசு है। கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், உபதேசத்தை பிரசங்கித்தார். यीशु मसीह जो है उन्होंने सुसमाचार को भी प्रचार किया और उपदेश को भी प्रचार किया। மத்தேயு 4:23, யோவான் 6:59 இப்படி ஏராளமான வசனங்களை நாம் காண முடியும். मत्ती 4:23 और योना 5:19 में हम ऐसे अनेक सारे वचन हम पढ़ सकते हैं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாய் சீஷர்களை கர்த்தர் அழைத்து அவர்களுக்கு உபதேசத்தை கொடுத்தார். परमेश्वर यीशु मसीह स्वर्ग राज्य में उठा कर ले जाने से पहले उन्होंने अपने चेलों को बुलाकर उन्होंने उस उपदेश दिया। 8 அதிகாரம் 19 20 வசனத்தை வாசித்தார். நான் உங்களுக்கு சொன்ன யாவையும் அவர்களுக்கு அவன் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். और मत्ती में हम पढ़ते हैं कि उन्होंने कहा कि तुम सबके लिए मैं बताना चाहता हूं कि आप इन सबको उपदेश कीजिए और मैं आपके आखिरी सांस तक आपके साथ, अनंत काल तक आपके साथ रहूंगा। உபதேசம், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவியின் அபிஷேகம், பரிசுத்த ஜீவியம். उपदेश और बपतिस्मा, उद्धारता और ये सभी पवित्र जीवन जो भी है, ये सभी उपदेश होता है। ஜெப ஜீவியம், அபிதமாய் கர்த்தருடைய வருகை, இதெல்லாம் உபதேசத்துக்கு அடுத்தவைகள். और प्रभु भोजन, प्रार्थना जीवन, ये सभी उपदेश के बाद में होता है। இந்த உபதேசம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, அதை கைக்கொள்ளும் பொழுது, நாம் அந்த உபதேசம் நம்மை வெறுமையாக்கவில்லை, நம்மை சுத்திகரித்து பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறது. ये उपदेश हमारे पास आते ही हम जब इसे पकड़ लेते हैं तो वो हमें खाली नहीं छोड़ता, वो हमें पवित्रता की ओर लेकर जाता है। 15:3 வாசிக்கிறோம். योना 15:3 में हम पढ़ते हैं, பைபிள் சொல்லுகிறது, நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். शास्त्र कहता है मैंने जो उपदेश कहा है उसके वजह से आप शुद्ध है। நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்க இப்பொழுது சுத்தமா இருக்கிறீங்க. उस वचन के कारण ही आप शुद्ध है करके परमेश्वर यहाँ कहते हैं। உபதேசம் எவ்வளவு பரிசுத்தத்துக்கு நேராய் ஒரு மனுஷனை நடத்துகிறது என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. उपदेश कितना एक पवित्र की ओर एक लेकर जाता है एक मनुष्य को करके ये शास्त्र உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கைக்கொள்ள வேண்டும், அது உங்களுடைய வாழ்க்கையில
கடைபிடிக்க வேண்டும். ये सारे उपदेशों को, इस वचनों को आप आपके जीवन में पकड़ना है, उसके अनुसार चलना है। அது எப்படி வருகிறதா? ये कैसा आता है? வாக்கம் 32:2 நாம் வாசித்தோம். அது மழையை போல அந்த உபதேசம் பொழியும். और व्यवस्था विवरण 32:2 में हम पढ़ते हैं कि वो एक बरसात की तरह बरसेगा। அன்றைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த உபதேசமாகிய மழையினால் நிறைக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். परमेश्वर के बच्चे आप और हम इस बरसात, इस उपदेश के बरसात में भरने के लिए परमेश्वर हमें सहायता करे। நான் இது குறித்து பேசலாம், நமக்கு நேரம் கிடையாது. कितने कार्यों को इस बारे में बात कर सकते हैं, लेकिन समय नहीं है। இரண்டாவதாக दूसरी बात, ஆசீர்வாதத்தின் மழை, आशीर्वाद का बरसात। எசேக்கியேல் 34 அதிகாரம் एजेकियल 34वां अध्याय 26 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 26वां वचन ले लेंगे। ஸ்தோத்திர பரிசுத்த வேதம் சொல்கிறது, पवित्र शास्त्र ऐसा நான் कहता है, அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை। और मैं उन्हें और अपनी पहाड़ी के आसपास के स्थानों को आशीष का कारण बना दूंगा और उनमें आशीषों की वर्षा होगी। நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்குவேன்। मैं उन्हें और अपनी पहाड़ी के आसपास के स्थानों को आशीष का ஏற்ற कारण बना காலத்திலே दूंगा மழையை பெய்ய பண்ணுவேன்। ஆசீர்வாதமான மழை பெய்யும்। और सही समय पर बारिश बरसेगा और आशीषों का वर्षा होगा। எழுத்தின் பிரகாரமான மழையை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் இங்கே பேசவில்லை। यहाँ लिखित के समान वर्षा के बारे में परमेश्वर बात नहीं ஆண்டவர் करते हैं। சொல்கிறார், உம்முடைய மேட்டின் சுற்றுப்புறங்கள் எங்கும் அவ்விதமாய் ஆசீர்வாதத்தின் மழையை நான் பெய்ய பண்ணுவேன்। परमेश्वर कहते हैं कि अपने पहाड़ों के आसपास के स्थानों में मैं आशीष का कारण बना உம்முடைய दूंगा। குடும்பத்தின் மேல் ஆசீர்வாதத்தின் மழையை நான் பெய்ய பண்ணுவேன்। आपके परिवार में मैं आशीष का वर्षा बरसाऊंगा। எவ்வளவு அருமையான ஆண்டவருடைய ஆசையை வாஞ்சையை கவனித்து பாருங்க। कितना आशीर्वादित आप परमेश्वर आशीर्वादित आपके परिवार में चाहते நம்முடைய हैं। தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்। हमारे परमेश्वर हमें आशीर्वाद करना चाहते हैं। யாத்திராகமம் 9 அதிகாரம் 23, 24, 25 வசனத்தை வாசித்தார்। निर्गमन का पुस्तक 9वां अध्याय 23, 24, 25 अगर हम पढ़ेंगे तो தேசத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு அழிவின் மழையை கொண்டு வந்தார்। मिस्र देश में परमेश्वर यहोवा एक नष्ट का बारिश அந்த बरसाए। மழையின் நிமித்தமாய் மனிதர்கள், மிருகங்கள், பயிர் வகைகள், மரங்கள் எல்லாம் அழிந்து போயின। उस बरसात के कारण सभी जो फसल है, सभी जानवर और सभी लोग मर गए थे। அது அபிதமாய் அந்த மழைக்கு பேர் கல் மழை என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது। और उस बारिश का नाम था, वो पत्थर का बारिश करके शास्त्र कहता है। பாருங்கள், மழை பெய்யும் பொழுதே கல் அபிதமாய் விழுவது போல ஒவ்வொரு மனுஷன் மேலும் விழுகிறது என்றால் அங்க இருக்கிற மனுஷன் எப்படி ஜீவனோடு இருக்க முடியும்? जैसे एक बरसात होता है, वैसे वो लोगों के ऊपर अगर ओले का बरसात जैसा होगा तो कैसे होगा, कैसे जी पाएंगे? ஆண்டவராகிய கர்த்தர் இங்கே சொல்றார், लेकिन परमेश्वर यहोवा यहाँ पर कहते हैं, நான் உன்மேல் ஆசீர்வாதத்தின் மழையை நான் பெய்ய मैं तेरे ऊपर आशीर्वाद का बारिश बरसाऊंगा। மேட்டின் மேல் ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய तेरे आसपास के शहरों में आशीष का बरसात, பிரயாசத்தின் மேல் ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணுவேன்। तेरे परिवार में, तेरे हाथ के प्रयास में आशीष का बरसात बरसाऊंगा। ஆண்டவராகிய கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் ஸ்தோத்திரம் மந்திரம் தந்திரங்களை பயன்படுத்தி சபிக்கிற ஒரு மனுஷன் பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக வந்தார்। और इसीलिए पिलियाम जो है वो मंत्र तंत्र करके इजराइल लोगों को श्रापित करने के लिए वो आया था। அவன் ஏராளமான பணங்களை வாங்கி கொண்டு அந்த ஜனத்தை சபிப்பதற்காக வந்தார்। वो अनेक सारे धन लेकर वो उन इजराइल लोगों को श्राप देने के लिए आया था। தேவன் அவனை சபிக்க விடவில்லை। परमेश्वर ने उसे श्रापित करने नहीं दिया। தேவன் அவனை அவிதமான சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார்। परमेश्वर ने उसके श्राप को आशीर्वाद में बदला। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे प्यारे लोगों, நம்முடைய தேவன் நமக்கு எவ்வளவு நல்லவர்।
हमारे परमेश्वर हमारे लिए कितना भला है। இந்த காலை நேரத்திலே ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். इस सुबह के समय पर परमेश्वर हमें वादा करते हैं कि वो हमें आशीष करेंगे। சாபத்துக்குள்ளாய் இருக்கிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். आपका परिवार क्या श्राप में है, पर परमेश्वर आत्मा जी आपको वादा करते हैं कि वो आपको आशीष करेंगे। உபாகமம் 15:10 வாசிக்கிறோம், நீ கைட்டு செய்யும் எல்லா வேலையிலும் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். व्यवस्था विवरण 15:10 में हम पढ़ते हैं कि तेरे सारे हाथ के प्रयास को मैं रहूंगा, मैं इस रात साथ रहकर तुझे आशीष करूंगा। 2 சாமுவேல் 6:11 கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவருடைய வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். दूसरा सामुएल 6:11 में हम पढ़ते हैं कि परमेश्वर ने ओबेद-एदोम और उसके सारे घरानों को परमेश्वर ने आशीर्वाद किया। நம்முடைய வீட்டையும் நம்முடைய அவிதமாய் ஸ்தோத்திரம் கைட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பேன் என்று இந்த காலையிலே வாக்கு கொடுத்தார். हमारे परमेश्वर हमारे घराने को और हमारे सारे हाथ के प्रयास को आशीर्वाद करेंगे करके वादा करते हैं। 10:16 வாசிக்கிறோம், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். मरकुस 10:16 में हम पढ़ते हैं कि वो परमेश्वर ने उनके बच्चों को आशीर्वाद किया। तो வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है நீதிமொழிகள் 10:6 நீதிமானுடைய சிரசின் மேல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். और नीति वचन 10:6 में हम पढ़ते हैं कि ना धार्मिक लोगों के सिर पर परमेश्वर का आशीर्वाद ठहरेगा करके हम पढ़ते हैं। 44:30 उन வீட்டின் மேல் ஆசீர்வாதம் தங்கும்। एजेकियल जो है 44:30 में हम पढ़ते हैं कि तेरे घराने में आशीर्वाद ठहरेगा। நல்ல தேவன், நீ கைட்டு செய்கிற வேலை, உன்னுடைய வீடு, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய தலை, அமிதமாய் உன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களின் மேல் நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்பொழுது நிலைத்திருக்கும், தங்கும் என்று சொல்கிறார்। कितने अच्छा परमेश्वर है, हमारे हाथ के प्रयास को, हमारे घराने को, हमारे बच्चों को तेरे सिर पर और परमेश्वर सभी चीजों पर परमेश्वर आपको आशीर्वाद करेंगे। ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசுவானவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் தரித்திரனாய் வந்தார் என்று 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கிறோம்। 2 कोरिन्थियों 8:9 में हम पढ़ते हैं कि ताकि हम आशीर्वादित हो, इसीलिए परमेश्वर इस संसार में दरिद्र बनकर आए, गरीबी में आए। ஏன் இந்த பூமிக்கு அப்படி வர வேண்டும்? क्यों इस पृथ्वी संसार में ऐसा आना है? நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ताकि हम सब आशीर्वादित बने। அவர் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர் அல்லவா? वो आकाश और पृथ्वी का मालिक है। ஏன் எவ்வளவு பெரிய அரண்மனை எல்லாம் இருந்தது, उनको कितना बड़ा महल सब था। ஏசு அங்கதான் பிறந்திருப்பார் என்றல்லவா சாஸ்திரிகள் ஞானிகள் தேடி ஓடினார்கள்। और बड़े बड़े शास्त्रियों और बड़े बड़े ज्ञानी लोग ने वहीं पर जाकर ढूंढा ताकि वो महल में पैदा होंगे। சாதாரணமான ஒரு தொழுவத்தில் ஏன் பிறக்க வேண்டும்? लेकिन वो साधारण सा एक स्थान में क्यों उनका जन्म हुआ? உங்களையும் என்னையும் உயர்த்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், ताकि आपको और मुझे हमें आशीर्वाद करना, हमें उन्नति स्थान देना है। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், वही प्रेरित पौलुस कहते அவர் हैं தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வரியவான்கள் ஆக முடியும், நமது நிமித்தமாய் அவர் தரித்திரரானார், ताकि उनकी दरिद्री में, उनके गरीबी में हम आशीर्वादित हो, इसीलिए वो हमारे कारण वो गरीबी में हुए। ஆண்டவர் சொல்றார், உங்கள் மேல் என் ஆசீர்வாதத்தின் மழை பெய்யட்டும்। परमेश्वर कहते हैं कि आपके ऊपर मेरा आशीर्वाद का वर्षा இந்த बरसाऊंगा। ஆசீர்வாதத்தின் மழை நம்மேல் வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? इस आशीर्वाद का वर्षा अगर हमारे ऊपर आना है तो हमें क्या करना நாம் है? உண்மை உள்ள தேவ பிள்ளைகளாய் காணப்பட हमें सच्चा परमेश्वर के बच्चे बनना है। நீதிமொழிகள் 28 नीति वचन का पुस्तक 28वां अध्याय 20 वचन में உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்। जो सच्चे मनुष्य है वो बहुत आशीर्वाद पाएगा। யார் ஆசீர்வதிக்கப்படுவான்? உண்மையுள்ள மனுஷன்। सच्चे मनुष्य पर बहुत आशीर्वाद होंगे। எத்தனை காரியங்களிலே நமக்கு உண்மை தேவை, कितने कार्यों में हमें सच्चाई की ஆனால் ஒரே जरूरत ஒரு है। காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், கொடுப்பதிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும்। लेकिन एक कार्य को मैं बहुत बोलता हूँ कि हमें देने में हमें बहुत सच्चा होना चाहिए। உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்। सच्चा एक व्यक्ति जो है वो बहुत आशीर्वाद पाएगा। கொடுப்பதிலே இந்த கனியருடைய வாழ்க்கையில உண்மை இல்லை,
देने में आज अनेक लोगों के जीवन में सच्चा नहीं है। ஆண்டவருக்கு கொடுத்துவதனாலே நம்மை ஆண்டவர் வெறுமையாக்குறவர் அல்ல, अनेक மடங்கு நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிறார். अगर देने में परमेश्वर हमें ऐसे ही व्रत नहीं छोड़ते, लेकिन अनेक गुण बल देते हैं। மல்கியா 3:10 வாசிக்கிறோம், मलाकी 3:10 में हम पढ़ते हैं, வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். आकाश से हमें बहुत सारे फलों से परमेश्वर हमें கர்த்தருக்கு आशीर्वाद கொடுப்பதிலே करेंगे। நீங்கள் உண்மையா இருந்து பாருங்கள், உங்களை கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். परमेश्वर को आप देने में सच्चा रहिएगा, परमेश्वर आपको आशीर्वाद करेंगे। இரண்டாவது, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்ப வேண்டும். दूसरी बात, हमें आशीर्वाद पाने के लिए हमें आशीर्वाद की जरूरत है। நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், हम आशीर्वाद होना है, என் தரித்திரம் மாற வேண்டும், हमारे दरिद्री என்னுடைய बदलना வறுமை है, மாற வேண்டும், हमारे सारे गरीबी दूर என்னுடைய होना है, பிரச்சனை மாற வேண்டும். हमारे सारे परेशानियां दूर होना है। 109 சங்கீதம் 109 भजन संगीता 17 வசனத்தை வாசித்து பாருங்கள். 17 वचन हम पढ़ेंगे। பைபிள் சொல்லுகிறது, शास्त्र कहता है, அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வந்தது, ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் கடந்து போனது. शास्त्र कहता वो शाप देने में प्राप्ति रखता था, इसलिए श्राप उस पर आ गया, और आशीर्वाद देने से प्रसन्न न होता तो आशीर्वाद उस எதை पर आ நீங்கள் गया। விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு வரும். आप जो चाहते हैं वही आपको இந்த आएगा। வசனத்தை கேட்கிற நீங்கள் விரும்புங்கள், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வாதத்தின் மழை பெய்ய வேண்டும். इस वचन सुनने वाले लोग आप चाहिएगा, आप परमेश्वर से पूछिएगा, परमेश्वर मुझे आशीर्वाद दीजिएगा, और आशीर्वाद का बरसात आप पर होगा। ஆசீர்வாதத்தின் மழை எங்கள் மேல பெய்ய வேண்டும். आपके आशीर्वाद का वर्षा मुझ पर होना है। ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், परमेश्वर से आप पूछिएगा, நீங்கள் விரும்புவது உங்களுக்கு கிடைக்கும். आप जो चाहते हैं वो आपको मिलेगा। மூன்றாவதாக, तीसरी बात, ஆசீர்வாதத்தின் மழை பெய்வதற்காக ஜெபியுங்கள். आशीर्वाद के बरसात पाने के लिए आप प्रार्थना कीजिए। ஆதியாகமம் 32 அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 32वां अध्याय 26-29 வசனத்திலே 32वां अध्याय 26-20 में हम पढ़ते हैं। பைபிள் சொல்லுகிறது, யாக்கோபு இரவு முழுதும் அவன் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தார், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். शास्त्र कहता है कि याकूब जो है परमेश्वर से प्रार्थना करता था, परमेश्वर मुझे आशीर्वाद कीजिए। நீர் என்னை ஆசீர்வதித்தல்லையா, நான் உம்மை விடுவதில்லை. आप जब तक मुझे आशीर्वाद नहीं करेंगे तब तक मैं आपको नहीं छोड़ूंगा। 29 வசனத்திலே அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 29 वचन में हम पढ़ते हैं कि वहां पर परमेश्वर ने उसे आशीर्वाद किया। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? परमेश्वर के बच्चे, आप आशीर्वादित होना है क्या? ஆண்டவரை நோக்கி ஜெபி. परमेश्वर की ओर देखकर प्रार्थना कीजिए। உங்களுடைய ஜெபத்தை கேட்பதில் உண்மை உள்ளவர். परमेश्वर आपके प्रार्थना सुनने में सच्चा है। நான்காவதாக, चौथी बात, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா? अगर आप आशीर्वादित बनना है, ஆசீர்வாதத்தின் மழை உங்கள் மேல் பெய்யணுமா? अगर आपको आशीर्वाद का वर्षा होना है, மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள். दूसरों को भी आप आशीर्वाद 1 कीजिए। பேதுரு 3 அதிகாரம் पहला पत्रस का पुस्तक 3 अध्याय 9 வசனத்திலே 9 वचन में, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அவர்களை ஆசீர்வதியுங்கள். तुम आशीष के वारिस हो के लिए बुलाए गए करके आप उन्हें आशीर्वाद कीजिए। நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. आपको आशीर्वाद करने के लिए ही बुलाया गया, वारिस बनाया गया है। மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள். दूसरों को आप आशीर्वाद மற்றவர்களை कीजिए, சபிக்காதீர்கள். दूसरों को आप कभी श्राप न दीजिए, வாய் திறந்து அவர்களை ஆசீர்வதிங்க. कभी उनको बुराई ना कहना, எத்தனை कभी பெரிய उनको விரோதியா आशीर्वाद करना। இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிங்க. चाहे कितना भी आपका शत्रु हो, तभी भी आप उन्हें आशीर्वाद அவர்களை करना। ஆசீர்வதிக்க நீங்கள் அவர்களுடைய உயர்ந்திருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. आप उन्हें आशीर्वाद करते करते आप उनसे भी अधिक आशीर्वाद पाएंगे, आप उनके अधिक उन्नति स्थान पाएंगे। அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். उनके लिए आप प्रार्थना कीजिए वैसे யோபு लोगों के लिए। 42:10 வாசிக்கிறோம், யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்தார். अय्यूब 42:10 में हम पढ़ते हैं कि अय्यूब ने उनके दोस्तों के लिए प्रार्थना किया। கர்த்தர் அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे 2 गुण बल दिया। முன்னாடி இருந்ததை விட 2 மடங்கு ஆசீர்வதித்தார். पहले से भी वो अधिक 2 गुण बल पाया। ஆசீர்வாதத்தின் மழை உங்கள் மேல் இந்த காலையில பெய்யட்டும். आशीर्वाद का बरसात आज आपके समय आपके पास उतरेगा। உங்களுடைய பிரச்சனை எல்லாம் மாறட்டும்.
आपकी गरीबी, आपके सारे समस्याएं दूर हो நீங்கள் जाएंगे। உங்களுடைய பிள்ளைகளும் எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். आप और आपके बच्चे भविष्य में आशीर्वादित बनेंगे। மூன்றாவதாக तीसरी बात, பரிசோதிக்கும் மழை. और परीक्षा देने वाला बरसात। பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அதன் மேல் மோதியும் அவருடைய வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு நிலைத்து நின்றது. அந்த வீடு கல்மலையின் மேல் அஸ்திபாரமிட்டபடி. और कितना बारिश, कितना तूफान आए तो भी वो घर जो है वो स्थिर था, उसका नींव जो है स्थिर था, क्योंकि वो उस चट्टान पर बना हुआ था। பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது. बड़ा एक तूफान आया, बड़ा एक காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதினது. एक बड़ा हवा आया, तूफान आया, उस घर को टकराया, அது விழவில்லை. लेकिन वो गिरा नहीं, ஏனெனில் அது கல்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. क्योंकि उसे एक बड़ा चट्टान पर उसका नींव बनाया இங்கே गया था। ஒரு மழையை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த மழை பரிசோதிக்கிற மழை. यहाँ पर एक बारिश के बारे में हम देखते हैं कि ये बरसात जो है वो परीक्षा लेने वाला बरसात है। ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பரிசோதிப்பதற்கென்று ஒரு மழையை கர்த்தர் அனுப்புவேன் என்று சொன்னார். परमेश्वर यहोवा हमें एक परीक्षा लेने के लिए एक बरसात भेजेंगे நீங்கள் करके कहते हैं। கீழ்ப்படுகிறவர்களா, நீங்கள் ஆவிக்குரியவர்களா, இயேசு உங்களோடு கூட இருக்கிறாரா என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் அந்த மழை உங்களுக்கு கட்டாயம் வேணும். क्या आप उनका आज्ञा का पालन करते हैं? क्या आप यीशु को जानते हैं? क्या आप आत्मिक जीवन में बढ़ोतरी पा रहे हैं? तो आपको ये बरसात की जरूरत है। அந்த பரிசோதனை உங்களை அழிப்பதற்கு அல்ல, உங்களை சீர்படுத்துவதற்கு. और ये परीक्षा जो है आपको नष्ट करने के लिए नहीं, लेकिन आपको सीधा बनाने के लिए, सही बनाने के लिए। 3 அதிகாரம் 40 வசனத்தில் வாசிக்கிறோம், நம்மை நாமே சோதித்து பார்த்து அவிதமாய் ஸ்தோத்திரம் சோதித்து பார்த்து நாம் நம்மை கவனிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. और विलाप गीत 3:40 में हम पढ़ते हैं कि हमें अपने आप को परीक्षा लेने के लिए, हमारे चाल चलन का ध्यान परखने के लिए यहाँ पर यहोवा आते हैं। நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். हम अपने आप को परखना है, நான் எப்படி இருக்கிறேன், हम कैसे हैं, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, मेरा आत्मिक जीवन कैसा है, என் தேவனுக்கு என்று எந்த அளவுக்கு நான் உண்மையா இருக்கிறேன், मैं परमेश्वर से कितने எத்தனை सच्चा हूँ, வசனங்களை நான் கேட்கிறேன், எனக்கும் என் தேவனுக்கும் உள்ள நெருக்கம் எப்படி இருக்கிறது, कितने वचनों को मैं सुनता हूँ, मेरा और मेरे परमेश्वर का संबंध कैसा है, விசுவாசிதானா, मैं क्या एक अच्छा विश्वासी என் हूँ, இயேசு எனக்குள் நிலைத்திருக்கிறாரா, मेरे अंदर परमेश्वर है क्या। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சோதித்து பார்க்கணும். हम अपने आप को परख के देखना है, வேற யாரும் நம்மை சோதிக்கணும்னு அவசரம் இல்லை. कोई और परखना जरूरत नहीं है। 2 கொரிந்தியர் 2 कोरिन्थियों का पुस्तक 13 அதிகாரம் 13 अध्याय 5 வசனத்திலே 5वां वचन में பவுல் சொல்றார், விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். पौलुस कहते हैं कि अपने प्राण को परखो कि विश्वास में हो कि नहीं। இயேசு உங்களுக்குள் இருக்கிறார் என்று சோதித்து பாருங்கள். यीशु आपके अंदर है या नहीं, आप अपने आप को परख के देखेगा। ஆண்டவர் நம்மை சோதிக்க வைக்கிறார். परमेश्वर हमें परख के देखते நாம் हैं, எப்படி இருக்கிறோம் என்று நாமே சோதித்து பார்க்கணும். और उसी तरह हम कैसे करके हम अपने आप को परखेंगे। சில நேரங்களில் ஆண்டவராகிய கர்த்தர் இப்படி ஒரு சோதனையை கொண்டு வருகிறார். कभी कभार ऐसा होता है कि परमेश्वर यहोवा खुद वो अपने आप को परखते हैं। இந்த வீடு 2 வீடை நாம் இங்க பார்க்கிறோம். यहाँ पर हम 2 घराने देखते 2 हैं। வீடும் ஒரே பார்வைக்கு ஒரே மாதிரியாக இருக்கிறது. 2 घर दोनों भी एक ही जैसे एक ही तरह है। ஒன்று மலையின் மேல் கட்டப்பட்டது, இன்னொன்று மணலின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. एक चट्टान पर बनाया गया है, दूसरा जो है मिट्टी पर बनाया गया மலையிலே है। கட்டப்பட்டிருக்கிற வீடை விட மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு அருமையாய் ஜொலிக்கிறது. और चट्टान पर बनाया गया घर से भी अधिक जो मिट्टी पर बनाया गया वो बहुत மலையில खूबसूरत है। கட்டப்பட்ட மனுஷன் அவிதமா அதிக பணம் செலவழித்திருக்கலாம். चट्टान पर बनाया गया जो घर है उसको बहुत खर्चा ஆனா किया होगा। மணலிலே கட்டப்பட்ட மனுஷன் மிக சுலபமாய் அருமையான நேர்த்தியான வீட்டை கட்டினார். लेकिन जो मिट्टी पर बनाया गया घर है बहुत ही अच्छे तरीके से, साधारण रूप से अच्छे खूबसूरत में बनाया गया। என்ன நடந்தது? लेकिन क्या हो गया, ஒரு நேரம் வந்தது, பரிசோதிக்கிற மழை பெய்தது. एक समय आ गया, परखने वाला एक बरसात आ गया, பரிசோதிக்கிற மழை பெய்தது. परखने वाला एक वर्षा आ गया।
காற்றடித்தது, हवा 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 பெரும் छाने மழை लगा, சொரிந்தது, बहुत बड़ा तूफान आ गया और वर्षा பெரும் बरसने வெள்ளம் लगा வர ஆரம்பித்தது. और सभी जगह पर மணலின் बारिश மேல் आ गया था கட்டப்பட்டதான அந்த வீடு அடித்துக் கொண்டு போனது. और जो मिट्टी पर बनाया गया घर जो है वो नष्ट हो गया था அந்த வீடு முழுவதுமாய் சேதமாகி எல்லாம் அழிந்து போனது. और वो घर पूरी तरह से वो नष्ट होकर वो पूरी तरह ढक गया। ஆனால் கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற அந்த மனுஷனுடைய வீடு நிலைத்து நின்றது. காரணம் அவன் ஆசீர்வாத கன்மலையின் மேல் போடப்பட்டது. लेकिन वो चट्टान पर बनाया गया वो घर जो है वो स्थिर था, क्योंकि कारण क्या है, उसका नींव जो है वो चट्टान पर बनाया गया था। அதே போல 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் उसी तरह पहला कुरिन्थियों का पुस्तक 3 अध्याय 11 இருந்து 15 வரைக்கும் வாசித்து பாருங்க. 11 से 15 अगर आप पढ़ेंगे, எங்கே சிலர் வீட்டை கட்டுகிறார். कहाँ कोई अपना घर बनाता है, ஒருவன் பொன்னின் மேல், ஒருவன் வெள்ளியின் மேல், விலையேறப்பட்ட கல்லின் மேல், மரத்தின் மேல், புல்லின் மேல், வைக்கோலின் மேல் வீட்டை கட்டினார். कोई सोना, कोई चांदी, कोई बहुमूल्य पत्थर, कोई काठ, घास या फूस, वहां अपना घर बनाते हैं। அந்த வீடு சோதிப்பதற்கு ஒரு பெரிய மழை வந்தது. यही घर को परखने के लिए एक बड़ा बरसात आया। இந்த வீட்டை சோதிப்பதற்கு அக்கினி வந்தது. इस घर को परखने के लिए आग की आग आ गई। புல்லின் மேல், வைக்கோல் மேல், மரத்தின் மேல் எவன் கட்டினானோ அந்த வீடெல்லாம் அந்த அக்கினினால் வெந்து ஒன்னில்லாமல் போனது. काट, घास या फूस पर जो घर बनाया उसका घर जो है आग से भस्म हो गया। பொன்னினால், வெள்ளியினால், விலையேறப்பட்ட கற்களினால் கட்டப்பட்ட அந்த வீடு நிலைத்து நின்றது. जो सोना, चांदी और बहुमूल्य पत्थर से बनाया गया वो घर जो है वो स्थिर था। அந்த முதலாவது வீட்டை மழை சோதித்தது, இந்த வீடுகளை அக்கினி சோதித்தது. पहला उस घर को बरसात ने परखने लगा, बरसात का परखने हुआ, और इस घर को आग का परखना। ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை சோதிப்பதற்காக விரும்புகிறார். परमेश्वर यहोवा भी हमें परखना चाहते हैं। நம்மை சோதிப்பது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளருவதற்கு ஆசீர்வாதம். हमें परखते हैं ताकि हमारे आत्मिक जीवन में हम बढ़ने के लिए एक आशीर्वाद बने। ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கணும். हम परमेश्वर यहोवा से पूछेंगे, ஆண்டவரே, சோதனை நல்லதப்பா. परमेश्वर मुझे परखना अच्छा है। 119ஆம் சங்கீதம் 71ஆம் சங்கீதத்திலே 71ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. 119 भजन संगीता 71 में भजन संगीता में दाऊद कहते हैं कि मुझे उपद्रव में आप लेकर गए वो मेरे लिए अच्छा है। எனக்கு அந்த வந்த உபத்திரவம் நல்லது. मुझे आपने जो दुख दिया वो मेरे लिए எனக்கு बहुत வந்த अच्छा பிரச்சனை है। நல்லது. आपने मुझे जो तकलीफ दिया वो அதற்கு मुझे भला முன்பாக है। 67ஆம் வசனத்திலே சொல்கிறார், அதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன். उसके पहले जो 67 भजन संगीता में कहता है कि उससे पहले मैं तेरे वचनों से भटक गया, இப்பொழுதோ உம்முடைய வழியிலே காத்து நடக்கிறேன். लेकिन अब आपके वचनों के अनुसार चल रहा हूँ। தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகளை வர முடிகிறாரா? நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஊன்ற கட்டப்படுவதற்கு परमेश्वर हमें परखने के लिए हमारे जीवन में परखते हैं क्या, वो हमें आशीर्वाद करने के लिए, हमारे आत्मिक जीवन में और बढ़ोतरी देने के लिए। நமக்கு ஒரு பரிசோதிக்கிற மழை நமக்கு வேணும். एक परखने वाला वर्षा की जरूरत है। பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வைக்கிறார்கள். बच्चों के लिए परीक्षा रखा जाता है। எக்ஸாமே இல்லாம பாஸ் பண்ணிட்டே இருந்த பிள்ளைகளுடைய அவங்களுடைய படிப்பினுடைய அறிவு திறனை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? अगर परीक्षा के बगैर उन्हें पास करते जाए तो उनके पढ़ाई का उनका ज्ञान कैसे समझ में आएगा? அவனுடைய அவன் நன்றாய் சிறந்தவன் படிப்பிலே குறைந்தவன் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? वो किस विषय में और किस पढ़ाई में वो अधिक है, अच्छा गुण पाता है, किस में वो कम गुण पाता है, कैसे जान पाएंगे? एग्जाम தான் அதை காட்டுகிறது. ये परीक्षा ही उन्हें बताता है। நமக்கு பரீட்சை அவசியம். हमें भी एक परीक्षा की जरूरत है। தேவன் நம்மை பரிசோதிக்கும்படியாக மழையும் அக்கினியும் கர்த்தர் அனுப்புகிறார். परमेश्वर हमें परखने के लिए एक बरसात और आग भेजते हैं। நான்காவதாக चौथी बात 68ஆம் சங்கீதம் 68 भजन संगीता 9ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 68 भजन संगीता 9वां वचन हम ले लेंगे। திடப்படுத்துகிற மழையை கர்த்தர் பெய்ய பண்ணுகிறார்.
हमें स्थिर करने वाले बरसात को भेजते हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே சோதன அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். हे परमेश्वर, तूने बहुत से वरदान बरसाए, तेरा नीज भाग तो बहुत सूखा था। இழைத்து போன உம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். तेरे नीज भाग जो बहुत सूखा था उसे तुमने हरा भरा किया। இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அமிதமாய் ஸ்தோத்திரம் சோர்ந்து போன ஒரு நேரமாக்கும். इजराइल लोग जो है वन प्रदेश में निराश हो गया समय था। அவர்களுக்கு மழை இல்லை, उनको बरसात नहीं था, அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை, उनको पीने के लिए पानी नहीं था। அவர்களும் அவருடைய மிருக ஜீவன்களும் அவிதமாய் தளர்ந்து போய் அவிதமாய் மிக மோசமான நிலைமைக்குள் வந்த ஒரு நேரம். और उनके जानवरों सभी बहुत थके हुए हो गए थे और बहुत दुख होकर निराशपन में चले गए थे। வேதாகமத்திலே அதை குறித்ததான ஒரு விளக்கம் நமக்கு இல்லை. पवित्र शास्त्र में उसके बारे में हमें जानकारी नहीं है, இங்கே நான் வாசிக்கிற நல்ல வார்த்தை, लेकिन यहाँ पर मैं पढ़ने वाला अच्छा वचन है, சம்பூர்ண மழையை கர்த்தர் பெய்ய பண்ணினார். एक वरदान का बरसात परमेश्वर ने दिया। தேவனால் முடியாதது ஒண்ணும் இல்லை. परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं है। ஒருவேளை ஸ்தோத்திர அது கவிதை நடைய எழுதியிருந்தாலும் நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். தேவன் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான மழையை கர்த்தர் பெய்ய பண்ணினார். एक कविता के तौर पर लिखा तो गया तो भी हमें उसे विश्वास करना है कि परमेश्वर ने उस वन प्रदेश में उस लोगों को परमेश्वर ने वरदान बरसाया। ஏனென்றால் இழைத்து போன அவருடைய சுதந்திரமாகிய மந்தை இஸ்ரவேல் மக்கள் திடப்பட வேண்டும். क्योंकि उनका जो नीच भाग जो बहुत सूखा गया था उन्हें स्थिर बनाना, हरा भरा करना है। நீங்கள் ஸ்திரப்படணும், நீங்கள் திடப்படணும். आपको हरा भरा बनाना है, आपको स्थिर करना இந்த है। மழை உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உங்களை திடனுள்ளவர்களாக மாற்றுகிறது. ये बरसात जो है ना केवल आपको आशीर्वाद करेगा और आपको हरा भरा बनाएगा। திடமுள்ளாத மக்களை வைத்து கர்த்தர் ஒன்றையும் சாதிக்க முடியாது. और अगर सूखे लोगों के रखकर कुछ भी नहीं कर सकते। நீங்கள் திடப்படும் பொழுதுதான் மற்றவர்களை நீங்கள் திடப்படுத்த முடியும். आप जब हरा भरा बन जाएंगे दूसरों को भी आप हरा भरा बनाएंगे। தானியேல் 10ஆம் அதிகாரத்திலே தானியேல் 3 வாரம் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். दानियल 10वां अध्याय में हम पढ़ते हैं कि दानियल 3 हफ्ता उपवास करके प्रार्थना करता है। உபவாசத்தினாலே ஆண்டவராகிய கர்த்தர் வரப்போகிற ஒரு தேசத்திலே நடக்க போகிற இந்த உலகத்தில் நடக்க போகிற சில சம்பவங்கள் எல்லாம் தரிசனமாக அவருக்கு கொடுக்கிறார். और उस देश में होने वाले बहुत सारे परेशानियों के बारे में परमेश्वर दानियल को दर्शन द्वारा देते हैं। அதை கேட்கும் பொழுது அவன் ஒரு பக்கம் சரீர பிரகாரமான தளர்ச்சி, இன்னொரு பக்கம் அவன் கண்ட காட்சிகள் எல்லாம் அவனை மிகவும் சோர்வுக்குள்ளாய் கொண்டு போய்விட்டது. और उसे देखते ही उसके शरीर में एक प्रकार का जो सूखापन आ गया था, जो निराशपन, दुख हो गया था उसे। ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி அவன் சோர்ந்து போன நிலையில அவன் கவலையோடு கூட கண்ணோக்கி பார்க்கிறான். परमेश्वर यहोवा की ओर देखकर बहुत निराशपन में, बहुत दुख में वो देखता है परमेश्वर की ओर। परमेश्वर उसके पास उतर कर आते हैं। ஸ்தோத்திரம் 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 18-19 வசனத்திலே 10वां अध्याय 18-19 में हम पढ़ते हैं। என்னை திடப்படுத்தினீரே, आपने मुझे स्थिर बनाया। தானியேல் சொல்லுகிறார், என்னை நீ திடப்படுத்தினீரே, आपने मुझे धीरज दिया। சோர்ந்து போன நேரத்திலே நீ திடப்படுத்தும்படியாய் ஒரு மனுஷ குமாரனை நீர் அனுப்பி என்னை திடப்படுத்தினீரே. मनुष्य के समान किसी मुझे छूकर फिर मेरा हियाव बनाया। சோர்ந்து போய் படுத்து கிடந்தே, मैं बहुत निराशपन அவன் में என்னை था, தொட்டி என்னை திடப்படுத்தினார். आपने मुझे हियाव बनाया। ஆண்டவராய் கர்த்தர் சொல்றார், परमेश्वर यहोवा यहाँ पर कहते தானியேல் हैं, 11:1 சொல்கிறார், दानियल 11:1 में நான் कहते அவனை हैं, பலப்படுத்தவும் திடப்படுத்தவும் அவனுக்கு துணையாக நான் நின்றேன். मैंने उसे हियाव दिलाने और बल देने के लिए मैं उसके साथ खड़ा रहा। இந்த காலையிலே உங்களுக்கு துணை, உங்களை திடப்படுத்துவதற்காய் பலப்படுத்துவதற்காய் உங்களுக்கு துணையாக கர்த்தர் இந்த காலையில் உங்கள் பக்கத்திலே நிற்கிறார். परमेश्वर आज आपको हियाव देने के लिए, आज आपको बल देने के लिए परमेश्वर आपके सामने आपके पास खड़ा है। தானியேலுக்கு ஒரு திடப்படுத்தல் தேவையாக இருந்தது.
उस दिनों में दानियल को एक हियाव का जरूरत था। அன்னைக்கு தானியேலை சிறப்படுத்த வேண்டியதா இருந்தது. उन दिनों में दानियल को स्थिर करना जरूरत था। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने நான் कहा, அவனை பலப்படுத்தவும் திடப்படுத்தவும் அவனுக்கு துணையாக அவன் பக்கத்துல நின்றேன். मैं उससे ताकत देने और उसे धीरज और बल देने के लिए मैं उसके पास நீங்கள் खड़ा हूं। ஆராதிக்கிற தேவன் உங்களுடைய பக்கத்தில் எப்பொழுதும் நிற்க விரும்புகிறார். आप आराधना करने वाले परमेश्वर आपके सामने आपके पास हमेशा खड़े எதற்காக हैं। உங்கள் பக்கத்தில் நிற்கிற துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார்? உங்களை பலப்படுத்தணும், உங்களை ஸ்திரமாக மாற்றணும். क्यों आपके साथ हमेशा खड़े होंगे कहते हैं? ताकि आपको वो बल दे, आपको वो அநேக धीरज முறை दे। நீங்கள் பலவீனப்பட்டு போயிருங்க. क्योंकि काफी समय ऐसा होता है कि आप கொஞ்ச बहुत நேரம் நல்லா कमजोर हो இருக்கிறீங்க, जाते हो। அடுத்து சில நேரம் கொஞ்ச நேரத்துக்குள்ள பலவீனப்பட்டு போறீங்க. थोड़े समय आप ठीक होते हैं, उसके बाद आप कमजोर बन जाते हैं। கர்த்தர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்த திடப்படுத்த உனக்கு துணையாக நான் நிற்பேன். परमेश्वर यहोवा कहते हैं कि मैं तुझे हियाव देने के लिए, तुझे बल देने के लिए तेरे साथ खड़ा हूँ। அந்த திடப்படுத்தலை கர்த்தர் எப்படி கொடுக்கிறார்? उस हियाव हमें कैसे देते हैं? மான மழை உன்மேல ஆண்டவர் பொழியும் பொழுது உன்னுடைய பலவீனம் மாறும், நீ பலனடைவாய், நீ ஸ்திரமாய் திடமாய் நிற்பாய். जैसे वरदान का बारिश बरसाकर हमें परमेश्वर ताकत देकर, हमें पूरा बल देकर हमें परमेश्वर आशीर्वाद करते நீங்கள் हैं। திடப்படும் பொழுதுதான் जब हमें परमेश्वर ताकत देते हैं, सामर्थ्य देते அநேகரை हैं, நீங்கள் திடப்படுத்துவீர்கள். तभी आप दूसरों को भी हियाव दिला सकते हैं। சாமுவேல் 17 அதிகாரம் पहला सामुएल का पुस्तक 17 अध्याय, 32 வசனத்திலே पहला सामुएल का पुस्तक 17:32 में हम पढ़ते हैं, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டாம். इसके लिए आप कोई भी बहुत निराश न होइएगा। இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டாம். इसके लिए आपका किसी का भी हृदय ஒரு दुख ஆடு ना हो। மேய்க்கிற ஒரு வாலிபன் அந்த தேசத்தின் ராஜாவையும் அங்க இருக்கிற பராக்கிரமசாலிகளையும் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், ஒருவனுடைய இருதயம் இந்த கோலியாத் நிமித்தமாய் கலங்க வேண்டாம். वहाँ का एक साधारण सा एक बकरियां चराने वाला चरवाहा जो है, वहाँ के लोगों को, वहाँ के राजा को देखकर कहता है कि इस गोलियात के निमित्त आप दुख न उठाना, என்னை திடப்படுத்தியிருக்கிறார். क्योंकि परमेश्वर ने मुझे बल दिया கர்த்தர் है। எனக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். परमेश्वर ने मुझे अद्भुत कार्य किया है। நான் திடப்பட்டிருக்கிறபடினால் யாருடைய இருதயம் கலங்க வேண்டாம் என்று திடப்படுத்தினார். मैंने मुझे हियाव दिलाया गया, इसीलिए आप कोई भी तकलीफ ना தேவனுடைய उठाइएगा। தொடுதலை, தேவனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. परमेश्वर का बल, परमेश्वर का सामर्थ्य जब पाते हैं, आप अनेक लोगों के लिए आशीर्वादित बनेंगे। எத்தனை தடவை மற்றவர்களுக்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? कितने बार दूसरे लोग आपको आकर நீங்கள் मदद மற்றவர்களுக்கு करेंगे। உதவி செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். दूसरों को आप मदद करने जैसे परमेश्वर आपको बल देंगे। அப்போஸ்தலர் 27 அதிகாரம் प्रेरित का पुस्तक 27वां अध्याय 22 வசனத்திலே 22वां वचन में, திடமனதாக இருங்கள் என்று உங்களுக்கு நான் தைரியம் சொல்கிறேன். और स्थिर बन के रहिएगा करके मैं आपको धीरज देता அட हूँ। வேண்டிய பவுல் மற்றவர்களை திடப்படுத்தினார். जो रोने वाला पौलुस जो है, वो दूसरों को धीरज देता था, ஏனென்றால் அவர் ரோமாபுரிக்கு கொண்டு போகிறார். क्योंकि उसे रोमाबुरी में लेकर जा रहे हैं। ராயன் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறான்னு தெரியாது. और रायन जो है वो क्या न्याय देने, दंड देने वाला है पता नहीं। அழுவதற்கு அந்த கப்பலில் அவன் ஒருவன் தான் காரணமா இருக்கிறான். वो जहाज में वो एक ही कारण है वो रोने के लिए, ஆனால் அவன் சொல்லுகிற வார்த்தை लेकिन वो कहने वाला एक 27 वचन அதிகாரம் है, 23, 24, 25 வசனத்திலே நான் ஆராதிக்கிற தேவன் ராத்திரியிலே இடத்திலே வந்து நின்றார். 27, 23, 24, 25 में पढ़ते हैं कि मैं आराधना करने वाले परमेश्वर प्रभु मेरे साथ खड़ा था என்னோட उस रात में, பேசியனை திடப்படுத்தி और मेरे साथ बात करके मुझे ஒரு சேதமும் धीरज देकर, வராது பவுலே और कोई भी हानि तुझे नहीं आएगा पौल, என்று சொல்லிய தேவன் என்னை திடப்படுத்தி கடந்து போனார். ऐसे कहकर परमेश्वर प्रभु मेरे पास आकर मेरे साथ ஆகையால் खड़े நீங்கள் हुए। ஒருவரும் கவலைப்பட வேண்டாம். इसलिए आप भी कोई भी निराश न होइएगा। அவர்களை திடப்படுத்தினார். और उनको परमेश्वर ने हियाव दिया। கர்த்தர் அந்த சம்பூர்ணத்தின் மழை பெய்து உங்களை திடப்படுத்தும் பொழுது
நீங்கள் अनेகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. परमेश्वर जब हमें उस वरदान का बरसात बरसाएंगे अपने ऊपर और दूसरों को जब वो आप देंगे तो आप आशीर्वादित रहेंगे। ஐந்தாவதாக पांचवी बात ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். आखिरी बात में बताकर खत्म करता हूँ। சகரியா 10ஆம் அதிகாரம் जकरिया का पुस्तक 10वां अध्याय 1ஆம் வசனத்திலே पहला वचन में பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். और अनंत के वर्षा को यहोवा से मांगिए। அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி तभी परमेश्वर बिजली चमकाते हैं அவரவர்களுக்கு பயிர் உண்டாக அவரவர்களுக்கு மழையை கர்த்தர் கட்டளையிடுவார். और उनका वर्षा देगा और हर एक के खेत में हरियाली उपजाएगा। ஆண்டவர் சொல்கிற நல்ல வார்த்தை. यहाँ पर परमेश्वर कहने பின்மாரி वाले காலத்து மழையை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். बरसात के अनंत में यहोवा से वर्षा मांगो। உங்களுக்கு மின்னல்களை நான் உண்டாக்குவேன். आपको मैं बिजली चमकाऊंगा। வயல்வெளியில் பயிர் உண்டாகும்படியாய் உங்களுக்கு நான் மழையை நான் கட்டளையிடுவேன். और खेत में हरियाली उपजाए जैसे मैं तुम्हें वर्षा दूंगा। இந்த மழை ஆவிக்குரிய மழையாகும். ये एक आत्मिक बरसात இது ஒரு எழுப்புதலின் மழையாகும். ये एक जागरण का एक இது बरसात है। அபிஷேகத்தினுடைய மழையாகும். एक जागृति का एक बरसात है। ये अभिषेक का एक இந்த बरसात है। மழை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் தேவை. ये बरसात हर एक परमेश्वर के बच्चों की நம்முடைய आवश्यक है। சபைக்கு அது வேண்டும். हमारे कलीसिया की நம்முடைய आवश्यकता है। தேசத்துக்கு அது வேண்டும். हमारे देश को ये आवश्यक நம்முடைய है। குடும்பத்துக்கு அது வேண்டும். हमारे परिवार के लिए आवश्यक நம்முடைய है। தனிப்பட்ட வாழ்க்கையில் அது நமக்கு வேண்டும். हमारे अकेलेपन के जीवन में ये आवश्यक है। ஆண்டவரே அந்த மழை எனக்கு வேணும். परमेश्वर इस बरसात की मुझे அந்த जरूरत ஆவிக்குரிய है। மழை எனக்கு வேணும். ये आत्मिक वर्षा की मुझे जरूरत है। கர்த்தரிடத்தில் கேளுங்க. परमेश्वर से आप पूछिएगा। பரிசுத்த ஆவியானவர்கள் மேல இந்த ஆவிக்குரிய அபிஷேகத்தை வல்லமையை ஒரு மழையை போல கர்த்தர் ஊற்றுவார். पवित्र आत्मा आपके ऊपर इस आत्मिक वर्षा को एक बरसात के समान आपको இயேசு देंगे। கிறிஸ்துவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாரூபம் கொண்டு இறங்கினார். यीशु मसीह के ऊपर पवित्र आत्मा जी एक कबूतर के समान उतर कर आए। மேலறையில காத்திருந்ததானே 120 பேர் மேல் அக்கினிமயமான நாவுகளோடு கூட கர்த்தர் இறங்கினார். और जो ऊपर के कमरे में जो लोग वहां पर मौजूद थे उन पर आग के समान उनके अन्य भाषा के रूप में उन पर अभिषेक गिरा। அக்கினிமயமான நாவுகளோடு கூட கர்த்தர் இறங்கினார். अन्य भाषाओं के रूप में अभिषेक उन पर ஆனால் गिरा। இந்த கடைசி நாளிலே लेकिन इन दिनों के अनंत काल में ஆண்டவர் எப்படி அனுப்புவாராம்? परमेश्वर कैसे भेजेंगे? ஒரு பெரிய மழை போல ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை ஊற்றுவார். एक वर्षा के समान एक बड़ा वर्षा के समान परमेश्वर अभिषेक डालेंगे। ஓசியா 6:3 வாசித்தோம், மழை போல அவர் வருவார். वही हमने ओसिया 6:3 में हमने पढ़ा कि एक वर्षा के समान वो மழை उतर போல कर உங்கள் आएंगे। மேல் நான் வருவேன். वर्षा के समान वो आपके ऊपर आएंगे। அது வெறுமையாக அல்ல. वो खाली नहीं आएगा। ஒரு மழையை போல நான் உங்கள் மேல் வருவேன். वो एक वर्षा के समान आपके ऊपर ஆப்பிரிக்கா आएंगे। தேசத்திலே ரொனால்ட் போகே என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் ஒரு இடத்துல ஒரு பட்டணத்திலே अफ्रीकाவிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். अफ्रीका देश में रोनाल्ड बोंके करके एक व्यक्ति जो है वो अफ्रीका देश में एक जगह पर वो प्रचार दे रहे थे। अनेक रक्षिக்கப்பட்டார்கள். अनेक लोग चंगाई पाए, अनेक लोग उद्धार भी पाए। கடைசி நாள் आखिरी दिन அந்த தேவனுடைய மனுஷன், இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். परमेश्वर का दास उसने कहा कि मैं आज आपके लिए अभी प्रार्थना करने वाला हूँ। இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்கள், சிறியவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் யாரும் பெருமையாக போக மாட்டீங்க. आज जो भी सभा पे मौजूद है, छोटे बड़े बुजुर्ग कोई भी जो है व्रत नहीं जाएंगे। தன்னுடைய கைகளை உயர்த்தி அவர் ஜெபித்தார். अपने हाथों को उठाकर उसने प्रार्थना किया। ஆண்டவரே நம்முடைய அபிஷேகம் ஒரு பெரிய மழை போல இவர்கள் மேல பொழியட்டும் என்று சொன்னார். परमेश्वर एक बड़ा अभिषेक उनके ऊपर एक वर्षा के समान उतर कर आना है। அந்த எழுதினவர் இப்படி எழுதுகிறார். वो लिखे वाले लेखक ने ऐसे लिखा, ஒரு அவிதமாய் நெற்கதிர், அவிதமாய் நல்ல முதிர்ந்த கதிர் எப்படி சாயுமோ அது போல அங்கிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அப்படியே தரையில் சாய்ந்தார்கள்.
और जैसे एक अच्छा सा फसल जो है, अब वो दानिया जो है वो ऐसे गिरता है, उसी तरह सब लोग वैसे पलट गिरने लगे, எல்லாரும் அப்படியே சாய்ந்தார். सभी लोग वैसे गिरने लगे, எல்லார் மேலும் ஆவியானவருடைய வல்லமை அப்படியே வல்லமையா இறங்கினது. सबके ऊपर आत्मा जी बहुत सामर्थ्य से उतर कर आए। அபிஷேகம் பெறாதவங்க யாருமே இல்லை. अभिषेक न पाए ऐसा कोई नहीं था। கர்த்தர் சொன்னார், மழை போல நான் வருவேன். परमेश्वर कहते हैं कि एक वर्षा के समान में उतर कर கடைசி आऊंगा। நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் அபிஷேகத்தின் மழையை நம்மேல் சபை மேல ஊற்றணும். इस अनंत काल में परमेश्वर हम सभी के ऊपर, हमारे कलीसिया के ऊपर एक वर्षा बरसाएंगे। எங்கும் ஜெபம் ஏறெடுக்கப்படும். उसके बाद जहाँ भी प्रार्थना தேசம் होगा, முழுவதும் ஜெபத்தின் சத்தங்கள் கேட்கப்படும். सभी जगह पर उसके बाद प्रार्थना ही प्रार्थना ஆத்மா सुनाई देगी। பாரம் பெருக ஆரம்பிக்கும். आत्मा बोझ बढ़ जाएगा। யாரும் அவிதமாய் ஸ்தோத்திரம் இந்த ஜனங்களுக்காக ஜெபிங்கள் என்று யாரும் சொல்ல வேண்டாம். எல்லாருடைய இருதயங்களிலும் அந்த ஜனங்களை குறித்த ஒரு பாரம், தேசத்தை குறித்த ஒரு பாரம் உருவாகும். कोई भी ऐसा न कहेगा कि इसके लिए प्रार्थना कीजिए, उसके लिए कीजिए। सबके ऊपर एक बड़ा बोझ रहेगा कि अपने देश के लिए प्रार्थना करना है। பாவம் ஒழிக்கப்படும். पवित्रता बढ़ने लगेगा और पाप सारा कम नष्ट விக்கிரகங்கள் हो जाएगा। அவிதமாய் அழிக்கப்படும். सारे எங்கும் தேவனுடைய சபைகள் பெருக ஆரம்பிக்கும். सारे मूर्तियां नष्ट हो जाएंगे और हर एक जगह पे कलीसिया उठेगा। மெய் தேவனை இந்த தேசம் அறியும். और सच्चा परमेश्वर को इस देश தேசத்திலே जानेगा। சமாதானம் பெருக ஆரம்பிக்கும். इस देश में समाधान बढ़ेगा। ஆவிக்குரிய மழை, இதெல்லாம் காரணம் ஆவிக்குரிய அந்த பின்மாறி தேசத்தின் மேல் பெய்கிறபடியினார். ये सभी का कारण वो आत्मिक जो बरसात जो है अनंत काल में जब वो वर्षा என் उतर कर வார்த்தையை நான் आएगा। சுருக்குகிறேன். मेरे वचनों को मैं समाप्त करता என்னை हूँ। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे प्रिय लोग, இந்த ஆவிக்குரிய மழை உங்களுக்கு வேணும். ये आत्मिक बरसात की आपको जरूरत வெறுமையாய் है। ஜெபித்த போதாது. सिर्फ खाली प्रार्थना करने से काफी ஆண்டவரே, नहीं है। அந்த பின்மாறி எங்கள் மேல ஊற்றுங்க. परमेश्वर इस अनंत काल का बरसात பின்மாறி हमारे ऊपर காலத்தை எங்கள் बरसाइए। மேல பெய்யட்டும் ஐயா. इस अनंत काल का बरसात हमारे ऊपर वर्षा के समान எங்கள் आना வீட்டில் है। இருக்கிற எல்லா விதமான வறட்சி, ஆவிக்குரிய வறட்சி எல்லாம் சாகட்டும். हमारे घर के सारे परमेश्वर गरीबी दरिद्री सब दूर होना है। ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். हाँ, हमारे परिवार, हमारे घराने, बच्चे सभी आशीर्वादित हो। ஆவிக்குரியவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்கப்பா. एक आत्मिक जीवन में हमें बढ़ावती दीजिएगा। அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். परमेश्वर के सम्मुख में हम सभी प्रार्थना நாம் करेंगे। எல்லாரும் எழுந்திருக்கலாம். हम सभी खड़े हो जाएंगे। ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க हम போறோம். परमेश्वर की ओर देखकर இந்த प्रार्थना காலையிலே நான் करेंगे। உங்களோடு கூட மழை போல வருவார் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை உங்களோடு நான் பேசினேன். हाँ, सुबह के समय पर परमेश्वर आपके वर्षा के समान आपके पास आएंगे करके मैंने உபதேசத்தின் மழை पढ़ा। உங்கள் மேல் பெய்யட்டும். उपदेश का वर्षा जो है आपके ऊपर उतरना है ஆசீர்வாதத்தின் மழை உங்கள் மேல் பெய்யட்டும். और आशीर्वाद का बरसात आपके ऊपर बरसना है। பரிசோதிக்கிற மழை உங்கள் மேல பெய்யட்டும். परखने वाला बरसात आपके ऊपर बरसना திடப்படுத்துகிற है மழை உங்கள் மேல பெய்யட்டும். और आपको हियाव दिलाने वाला बरसात आपके ஆவிக்குரிய ऊपर மழை बरसना உங்கள் है। மேல பெய்யட்டும். आत्मिक बरसात आपके ऊपर बरसना है। ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். परमेश्वर के सम्मुख में हम प्रार्थना இந்த करेंगे। மழை நமக்கு இந்த காலத்திலே வேணும். पर ये बरसात की बहुत हमें जरूरत है। இதை கேட்கிற நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ये सुनने वाले आप लोग बहुत निराश में உங்கள் होंगे। ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் தளர்ச்சியோடு கூட காணப்படலாம். आपके आत्मिक जीवन में आप बहुत सूखे ஜெபம் होंगे। அமிதமாய் ஸ்தோத்திரம் முன்பாய் நீங்கள் ஜெபித்த அந்த கண்ணீரின் ஜெபம் இல்லாமல் போயிருக்கலாம். पहले आप जो आंसू बहाकर प्रार्थना करते थे अब वो नहीं होगा, ஏனென்றால் ஆராதனை இல்லாததினாலே क्योंकि आराधना नहीं है इसलिए। ஆவிக்குரிய வல்லமையை ஒருவேளை நீங்கள் இழந்து போனவர்களாய் காணப்படலாம். आत्मिक का सामर्थ आप खोए हुए ऐसे हो। நம்ம எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி நாம हम துதிப்போம். सभी परमेश्वर के उस उन्नति பரிசுத்த स्थान में ஆவியானவர் நம்ம மேலே இறங்கட்டும். पवित्र आत्मा जी हमारे ऊपर उतर कर आना எல்லாரும் है। வாயை திறந்து நாம हम ஜெபிக்கலாம். सभी मुंह खोलकर परमेश्वर का स्तुति ஆவியானவரே करेंगे। இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. परमेश्वर आत्मा जी हमारे ऊपर उतर कर क्रिया करना चाहिए। ஜெபிக்கலாம். हम सभी मुंह खोलकर परमेश्वर का स्तुति करेंगे। Thank you ஆவியானவரே. हालेलुया, हालेलुया, உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் हालेलुया। ஜெபிக்கிறோம். हम आपको धन्यवाद देकर आपका स्तुति எல்லாரும் करते வாயை हैं। திறந்து ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். हम सभी मुंह खोलकर परमेश्वर की ओर देखकर हम थोड़े समय ஒருவரும் प्रार्थना அமைதியா करेंगे। இருக்க வேண்டாம். कोई भी चुप नहीं बैठेगा। Hallelujah. हालेलुया, जीसस, हालेलुया। Thank you, Glory to God, Jesus. glory to Stotram. God, Thank you, Jesus. Lord. Thank you, Lord. Hallelujah. Stotram, 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 stotram.
ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி சொல்லி நாங்களுமே துதிக்கிறோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. हम सभी प्रार्थना करेंगे। ஆசீர்வாதத்தின் மழை எங்கள் மேலே பெய்யும், திடப்படுத்துகிற மழை எங்கள் மேலே பெய்யும். ஆண்டவரே, ஆவிக்குரிய பின்மாறி எங்கள் மேலே பெய்யட்டும். எங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரணும், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நாங்கள் சோர்வாயிருக்கிறோம், எங்கள் ஜப வாழ்க்கை குறைந்து போயிருக்கிறது. மங்கி எறிகிற திரிய அணைக்காத தெய்வமே, எங்களை தூண்டணும். அணைந்து போய் கொண்டிருக்கிற எங்களுடைய விளக்குகள் அணையாமல் இருக்க உங்களுடைய பின்மாரியாகிய ஆவியின் மாறியாகிய பரிசுத்தாவியாகிய எண்ணெயை எங்கள் மேல ஊற்றணும். பிரகாசிக்க ஜீவவசனத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரே, இந்த உலகத்தில் பிரகாசிக்கிறீர்கள். அநேகர் எங்களுக்குள்ளாய் படிந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததை நோக்கம் இந்த பூமியில ஜீவனுள்ளவையான தெய்வத்தை நாங்கள் காண்பிக்கலையா, எங்களை பயன்படுத்தலையா.
பயன்படுத்தும். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலையில சோர்ந்து போய் நிற்கலாம், பலவீனத்தோடு கூட காணப்படலாம். இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே ஆங்காங்கிருந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற பிள்ளைகள் பலவீனமாய் இருக்கலாம். யாரா இருந்தாலும் எங்களாரும் போய் தகப்பனே, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தொடுங்க. இந்த காலையில உங்களுடைய பிள்ளைகளை உயிர்ப்பீங்க, உற்சாகப்படுத்துங்க, சோர்வுகளை மாற்றி ஸ்திரப்படுத்துங்க. ஒரு புதிய உற்சாகம், ஒரு புதிய ஜெப ஆவி, ஒரு புதிய வல்லமை உங்களுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். உங்களுடைய பொறுப்பான கரங்களிலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மகிமை கனம் துதி உமக்கே செலுத்துகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் இதோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டு ஆராதித்த கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் எங்களுடைய நல்ல வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. आप सभी को हमारा बधाई है, परमेश्वर आपको आशीर्वाद करे। ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த காலையிலே ஒரு உங்களுடைய வெட்டிங் அனிவர்சரி பர்த்டே இருந்தால் உங்களுக்காக நான் ஒரு நிமிஷம் நான் ஜெபிக்க நினைக்கிறேன். इस सुबह के समय पर इस हफ्ते में अगर आपका शादी का सालगिरह जन्मदिन होगा तो ये आपके लिए प्रार्थना करता हूँ। आपका हृदय में हाथ रखिएगा। அன்பின் பிதாவே, ஆண்டவரே, இந்த திருமண நாளுக்காக தன்னுடைய பிறந்த நாளுக்காக எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களை தொடுங்க. இந்த வருடம் முழுவதும் அவர்களுக்கு ஜீவனையும் ஆயுசினாலையும் கூட்டி கொடுத்து அவர்களுக்கு ஜீவத்தில் அவர்களை ஆசீர்வதிங்க. और परमेश्वर इस हफ्ते में जो भी अपना शादी का सालगिरह, अपना जन्मदिन मना रहे हैं, परमेश्वर उन्हें आप आशीर्वाद कीजिए, उन्हें आयु बढ़ा कर दीजिए, उन्हें अच्छा स्वस्थ तंदुरुस्त देकर आप उन्हें आशीर्वाद कीजिएगा। यीशु मसीह के नाम से मांगते हैं परमेश्वर पिता। आपके दोस्तों को, आपके रिश्तेदारों को आप दीजिएगा। हर एक हफ्ते हम कहते हैं कि जिन्होंने सब्सक्राइब नहीं किया, आप कृपा करके कीजिएगा। आपके दोस्तों को, आपके रिश्तेदारों को ये जरूर दिखाइएगा। शीघ्र ही हम सब एक साथ मिलकर आराधना करेंगे। उससे पहले ये सारा कोरोना महामारी जो है, सारा जो परेशानियां सभी दूर होना है, नष्ट होना है करके आप सभी प्रार्थना कीजिएगा। परमेश्वर आपको आशीर्वाद करेंगे। आमीन, आमीन।